மீனா ஒரு புத்திசாலி மாணவி. சிறிய கிராமத்தில் வாழ்ந்தாள். எப்போதும் பெரிய கனவுகளுடன் படிப்பில் கவனம் செலுத்தி வந்தாள். மீனாவின் அம்மா தினமும் சொல்லுவாள், நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். அந்த வார்த்தைகள் மீனாவின் மனதில் ஆழமாக பதிந்தது. பள்ளியில் மீனா எப்போதும் கவனமாக படித்தாள். ஆசிரியர்கள் பாராட்டினர். நண்பர்களும் அவளை மதித்து நல்ல உதாரணமாக பார்த்தனர். அன்றாடம் மகிழ்ச்சியாக இருந்தாள். தேர்வு நாட்களில் மீனா எந்த பதட்டமும் இல்லாமல் மிகவும் நன்றாக எழுதி வந்தாள். தன்னம்பிக்கை அதிகமாக இருந்தது. அவள் மனதில் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தது. தேர்வு முடிவுகள் வந்தது. மீனா முதல் மதிப்பெண் பெற்றாள். குடும்பம் மகிழ்ச்சி அடைந்தது. அவள் கனவு முதல் படி வெற்றியாக அமைந்தது. கல்லூரி வாழ்க்கை தொடங்கியது. பெரிய நகரம், புதிய அனுபவம். மீனாவுக்கு சிறிய பயம் இருந்தாலும் புதிய தொடக்கத்திற்காக உற்சாகமாக இருந்தாள். ஹாய் மீனா, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இருக்கோ, நானும் ரொம்ப உணர்ச்சியா இருக்கேன். அதான் தெரியுது. ஆனா கொஞ்சம் மாறணும். நீ இப்படிதான் இருந்தா கொஞ்சம் கஷ்டம். அவர்கள் மீனாவை கேலி செய்து ராகிங் செய்தனர். அது ஃபன் என்று சொன்னாலும் அவள் உள்ளுக்குள் பயமும் அவமானமும் உணர ஆரம்பித்தாள். மீனாவின் மனநிலை மாறியது. முன்பு இருந்த தைரியம் குறைந்தது. அவள் தன்னைத்தானே சந்தேகிக்கப்பட ஆரம்பிச்சு தன்னம்பிக்கையை மெதுவாக இழந்து வந்தாள். புதிய நண்பர்கள் அவளை தவறான வழியில் இழுத்தனர். படிப்பை விட்டுவிட்டு நேரம் வீணடித்தாள். வாழ்க்கையில் முக்கியம் என்ன என்பதை மறந்துவிட்டாள். படிக்க முயன்றாலும் மனம் கவனம் செலுத்தவில்லை. அவள் எண்ணங்கள் குழப்பமாக இருந்தது. நெகட்டிவ் தாட்ஸ் அவளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது. மெதுவாக தினமும் போனுக்கு அடிமையானாள். தேர்வில் குறைந்த மதிப்பெண் வந்தது. ஆசிரியர்கள் கவலைப்பட்டனர். மீனா தன் பழைய திறமையை இழந்ததை உணர்ந்து மனதளவில் உடைந்தாள். என் திறமை போயிடுச்சு. கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். முன்பு இருந்த நம்பிக்கை காணவில்லையே. அவள் உள்ளத்தில் வெறுமை மற்றும் பயம் மட்டும்தான் இருந்தது. விடுமுறைக்காக வீட்டிற்கு திரும்பிய போது அம்மா மீனாவின் மாற்றத்தை கவனித்தாள். மெதுவாக கேட்டபோது மீனா எல்லாவற்றையும் அழுகையுடன் பகிர்ந்தாள். உன் வாழ்க்கையை மாற்றியது அவர்கள் அல்ல, உன் எண்ணங்கள் தான். உன்னால் மட்டுமே உன் பாதையை மாற்ற முடியும். மகளே, நினைவில் வை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அந்த வார்த்தைகள் மீனாவின் மனதில் ஒளி போல வந்தது. அவள் தனது தவறுகளை உணர்ந்து மாற்றம் செய்ய முடிவு செய்தாள். மீனா கெட்ட நண்பர்களை விட்டு விலகினாள். தனியாக இருந்தாலும் மன அமைதி கிடைத்தது. புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்க தீர்மானித்தாள். மீனா போன் பயன்படுத்துவதை குறைத்தாள். மீண்டும் புத்தகங்களை எடுத்தாள். கவனமாக படிக்க ஆரம்பித்தாள். பாசிட்டிவ் எண்ணங்கள் அவளின் மனதை நிரப்ப ஆரம்பித்தது. அவள் தினமும் முயன்றாள். இரவும் பகலும் படிப்பிற்காக நேரத்தை செலவு செய்து வந்தாள். சிறிய முன்னேற்றம் கூட அவளுக்கு உற்சாகம் கொடுத்தது. அடுத்த தேர்வில் நல்ல மதிப்பெண் வந்தது. ஆசிரியர்கள் மீண்டும் பாராட்டினர். அவள் தன்னம்பிக்கை உயர்ந்து வெற்றி பாதையில் திரும்பி சென்றாள். அம்மா, நன்றி. உங்கள் அறிவுரை என் வாழ்க்கையை மாற்றியது. நல்ல எண்ணங்களின் சக்தியை நான் புரிந்து கொண்டேன். அது எப்போதும் உன்னோடு இருக்கும். மீனா அதன் பின் அவள் வாழ்க்கையை நல்ல எண்ணங்களுடன் முன்னேற்றினாள். அவள் கதை அனைவருக்கும் ஒரு பெரிய பாடமாக மாறியது.